புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது எதற்காக? தோழா ஏழை நமக்காக. இதில் சொல்லப்படுகின்ற புத்தன், இயேசு, காந்தி இவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள். அகிம்சைக்காக போராடியவர் மகாத்மா காந்தி. கடவுள் இல்லை என்று சொன்னவர் கௌதம புத்தர். இயேசு வாழ்ந்தவர், ஆனால் அவரை கல்லால் அடித்தனர். முற்கம்பிகளால் அவரை கொடுமைப்படுத்தினார்கள். சிலுவையிலே அறைந்தார்கள். இவர்களெல்லாம் உண்மையாக வாழ்ந்தவர்கள். அதனால்தான் புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது நமக்காக என்று ஒரு பாடல். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு புராணத்தையே வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே பலர் இருக்கிறார்கள். அதை தூக்கி பிடிக்கிறார்கள். ஆனால் ஏனோ மகாவீரரை கைவிட்டு விட்டார்கள். சமண மதம் அழிந்து போய்விட்டது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை அகிம்சைக்கு எதிராக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, குற்றங்கள், அரசியல்தான், வேறு எதுவும் அல்ல. ஆதாயத்திற்காக இவர்கள் செய்கின்றது காழ்ப்புணர்ச்சி. அரசியலில் இதெல்லாம் அவர்களுக்கு சகஜமாக மாறிவிட்டது. அன்றாடம் செய்திகள் வருகிறது. எனவே அகிம்சைக்கு ஒரு அச்சுறுத்தல் தான். உலகத்திலே அகிம்சை என்றாலே இந்த நீதி, நியாயம், நேர்மை இதையெல்லாம் தூக்கி பிடிப்பது தான் அகிம்சை. எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது என்று. அந்த வகையில் வந்தவர்தான் ராமலிங்க அடிகளார். கடைசியில் அவரையே எரித்து விட்டார்கள். 6ஆம் திருமுறையில் அவர் மிக விமர்சையாக எழுதியுள்ளார். மற்றதெல்லாம் அவர் வேறு விதமாக இருக்கும். ஆனால் அவர் அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். கடவுளை அருட்பெருஞ்சோதி தனக்குள் இருப்பதாக சொன்னார். 6 திரைகள் இருக்கிறது. அந்த திரைகளை நீக்கிவிட்டால் கடைசியாக இருக்கிறது வெள்ளை நிறம். அங்கேதான் ஜோதி தெரியும் என்று அவர் சொன்னார். இன்றளவும் அவரை எடுத்துக்கொண்டு அன்னதானங்கள் பல இடங்களில் நடந்து வருகிறது. எனக்கு தெரிந்த நண்பர் சமூகத்தில் தான் கேட்டு தெரிந்து கொண்டேன். இன்றளவும் அவர் செய்கிறார், அன்னதானம் செய்கிறார். இப்படித்தான் பல தகவல்கள் நமக்கு இருக்கிறது. அதில் சில தகவல்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியுள்ளேன்.